வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரீகேப். மார்ச் 16 இருந்து மார்ச் 22 வரைக்கும் நம்ம இந்தியால நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் டீடைல்டா பார்க்க போறோம். பாலிடிக்ஸ், சுப்ரீம் கோர்ட், வேதிக்ஸ், டிஃபென்ஸ் இந்த வாரம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் மார்ச் 15 and 16. முதல்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பிக் நியூஸ். மார்ச் 15 ஈவினிங் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 5 ஸ்டேட்ஸ்க்கான அசம்பிளி எலெக்ஷன் ஷெட்யூல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா அண்ட் புதுச்சேரிக்கு ஏப்ரல் 23 ஒரே ஃபேஸ்ல voting நடக்க போகுது. அசாம்க்கு ஏப்ரல் 9 அண்ட் வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் 2 ஃபேஸா ஏப்ரல் 23 and 29 போல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரிசல்ட்ஸ் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சேர்த்து மே 4 வரும். எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆன அந்த நிமிஷமே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெஸ்ட் பெங்கால் பியூரோக்ரசி ஷேக்கப். மார்ச் 16 எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆன அடுத்த நாளே, அதாவது மார்ச் 16 ஈசி ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட சீஃப் செக்ரட்டரி அண்ட் ஹோம் செக்ரட்டரிய பதவியில் இருந்து தூக்கி புது ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண ஆர்டர் போட்டுட்டாங்க. எலெக்ஷன் ஃபேரா நடக்கணும்னு இந்த டிசிஷனை ஈஸி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராஜ்யசபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 16. பாலிடிக்ஸ்ல இன்னொரு பக்கம் மார்ச் 16 10 ஸ்டேட்ல காலியா இருந்த 37 சீட்ஸ்க்காக ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்துச்சு. பீகார்ல பிஜேபி அண்ட் ஜேடியு அலைன்ஸ் 5 சீட்ஸையும் வின் பண்ணிருக்காங்க. பீகார் சிஎம் நிதிஷ்குமாரும் எலெக்ஷன்ல வின் பண்ணாரு. இந்தியா ஃபுல்லா இப்போ ராஜ்யசபால பிஜேபியோட ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுப்ரீம் கோர்ட் ஆன் மென்ஸ்ட்ரல் லீவ் மார்ச் 13 and 16. சோசியல் மீடியால ரொம்ப டிஸ்கஸ் ஆன நியூஸ் இது. நேஷனல் வைடா பெய்டு மென்ஸ்ட்ரல் லீவ் வேணும்னு ஃபைல் ஆன PIL சுப்ரீம் கோர்ட் மார்ச் 13 ரிஜெக்ட் பண்ணாங்க. இத பத்தின டீடைல்டு ஜட்ஜ்மெண்ட் மார்ச் 16 சர்க்குலேட் ஆச்சு. கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது மேண்டேட்டரி ஆக்குனா பிரைவேட் கம்பெனிஸ்ல பெண்களை வேலை கிடைக்க தயங்குவாங்க, அது அவங்களோட கெரியரை அஃபெக்ட் பண்ணும்னு பிராக்டிகல் ரீசனா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது பாசிவ் எத்தனாசியா லேண்ட்மார்க் வேதிக் மார்ச் 11 and 16. இந்தியால ஒரு லீகல் ஹிஸ்டரி கிரியேட் ஆயிருக்கு. 13 வருஷமா பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருந்த ஹரிஷ் ராணான்னு ஒரு 32 வயசு பேஷண்ட்டுக்கு பாசிவ் எத்தனாசியா பண்ண, அதாவது லைஃப் சப்போர்ட்டை எடுக்க பெர்மிஷனா சுப்ரீம் கோர்ட் மார்ச் 11 கொடுத்துட்டாங்க. இது சம்பந்தப்பட்ட மெடிக்கல் புரோட்டோகால்ஸ் மார்ச் 16 AIIMS ஸ்டார்ட் ஆச்சு. டிக்னிட்டியோட போக லீகலா அலோவ் பண்ண ரேர் கேஸ் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபியூயல் பாலிசி அண்ட் கேஸ் சப்ளை மார்ச் 16. மார்ச் 16 யூனியன் கவர்மெண்ட் ஒரு புது பாலிசி அப்டேட் கொடுத்தாங்க. டொமஸ்டிக் நேச்சுரல் கேஸ் CNG ஆர் PNG சப்ளைல டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் செக்டருக்கு 100% பிரையாரிட்டி தரணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்ல கேஸ் பிரைஸ் பிளக்சுவேஷன் இருந்தாலும் காமன் மேனோட டிரான்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த மூவ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கமர்ஷியல் LPG ஷார்டேஜ் மார்ச் 16 to 19. கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ ஒரு பெரிய கிரைசிஸ். மார்ச் 16 கமர்ஷியல் LPG சிலிண்டர் சப்ளைல பெரிய ஷார்டேஜ் வந்திருக்கு. திடீர்னு டெலிவரிஸ் ஆல்ட் ஆனதுனால நியர்லி 30% ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆபரேஷனல் டிஃபிகல்டி ஃபேஸ் பண்றாங்க. ஃபுட் பிரைசஸ் ஏற சான்ஸ் இருக்குன்னு ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் வார்னிங் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்தே பாரத் அண்ட் ரயில்வே பங்க்சுவாலிட்டி மார்ச் 17. மார்ச் 17 ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜ்யசபால ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் இப்போ 77% பங்க்சுவாலிட்டி ரீச் ஆயிருக்கு. அதோட AI பேஸ்ட் டைம் டேபிள் அனாலிசிஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் GPS மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி சேஃப்டியா இன்னும் அப்கிரேட் பண்ண போறதா சொல்றாங்க. மதுரை டிவிஷன் இப்போ பங்க்சுவாலிட்டியில டாப்ல இருக்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேவிக்கு அப்கிரேடட் SRGM கன் மார்ச் 12 and 16. டிஃபென்ஸ்ல ஒரு பெரிய மைல்ஸ்டோன். BHEL ஹரித்வார் ஃபேக்டரியில ரெடியான 53rd சூப்பர் ரேபிட் கன் மவுண்ட் SRGM யூனியன் மினிஸ்டர் HD குமாரசுவாமி மார்ச் 12 பிளாக் ஆஃப் பண்ணாரு. இந்த கன் 1 மினிட்க்கு 120 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணும். இந்த நியூஸ் மார்ச் 16 ஆத்மநிர்பார் பாரத் அச்சீவ்மெண்ட்ஸ்ல பெருசா டிஸ்கஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக்ஸ் க்ளோரி மார்ச் 13 and 16. ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. நியூ டெல்லியில நடந்த வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் மார்ச் 13 முடிஞ்சது. இந்தியா டோட்டலா 208 மெடல்ஸ் அடிச்சு 75 கோல்டு மெடல் டாலில இப்போ டாப்ல வந்துட்டாங்க. இந்த ரெக்கார்ட் விக்டரி பத்தி மார்ச் 16 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சடன் மார்ச் சில் மார்ச் 19 to 21. வெதர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணுச்சு. மார்ச் 19 and 20 டெல்லி அண்ட் நார்த் இந்தியால டெம்பரேச்சர் திடீர்னு 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சிருச்சு. IMD yellow alert ரிலீஸ் பண்ணி ஜான்வரி மாதிரி மழை பெய்யும்னு சொன்னாங்க. கர்நாடகா அண்ட் சவுத்ல கூட ஹெயில் ஸ்டோர்ம்ஸ், அதாவது ஆழங்கட்டி மழை வந்த நியூஸ் மார்ச் 21 பெருசா வந்தது. லாஸ்ட் நம்ம பார்க்க போறது மிசைல் ரேஞ்ச் கான்ட்ரோவர்சி மார்ச் 20 and 21. லாஸ்டா ஒரு டிஃபென்ஸ் டென்ஷன். மார்ச் 20 பாகிஸ்தான் சைட்ல இருந்து ஒரு கிளைம் வந்துச்சு. இந்தியா 12,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற அக்னி 6 மிசைல ரெடி பண்றாங்களாம். US இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ரெஃபரன்ஸா வச்சு பாகிஸ்தான் ஃபாரின் ஆபீஸ் இதை சொல்றாங்க. பட் இந்தியா சைட்ல இருந்து அபிஷியலா எந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல. இது வெறும் ஜியோபாலிட்டிக்கல் பிரஷர்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ இதுதான் இந்த வாரத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ரீகேப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.